ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அளவு குர்த்தியை வச்சு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் குர்த்தியை இந்த மாதிரி லே பண்ணிக்கோங்க. லே பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேப்பு வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஸ்டார்ட் ஆகுதா அந்த பாடிஸும் ஸ்லீவ்ஸும் ஜாயின் ஆகுதுல அங்கே டேப்பை வச்சுட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். எவ்வளோ வருதுன்னா 15.5 இன்ச்சஸ் வருது. ஷோல்டரோட மிட் பாயிண்டில் வந்து டேப்பை வச்சு நம்ம இந்த ஆர்மோல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். கை வச்சு இந்த மாதிரியும் பண்ணி பார்த்தா 8 இன்ச் வருது. இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா எல் ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எல் ஸ்கேலுன்னு இல்லை, ஒரு நார்மல் ஸ்கேல் கூட வச்சு எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி எல் ஸ்கேலை வச்சு ஃப்ரண்ட் நெக் டீப் எவ்வளோ இருக்குது, பேக் நெக் டீப் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மிட் பாயிண்டில் வச்சு நம்ம இந்த வேஸ்ட்டில் ஒரு ஷேப் தெரியும், ஒரு கர்வ் ஷேப் மைல்டாக தெரியுது பாருங்கள். இது வந்து ப்ளஸ் சைஸுன்றதுனால மைல்டாக தான் தெரியும். அந்த மைல்டாக இருக்கிற இடத்தோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். வேஸ்ட் லென்த் 14 இன்ச்சஸ் வருது. அந்த ஸ்லிட் ஓப்பன் இருக்குல்ல, இப் ரவுண்ட் இருக்கிற இடம், அந்த ஸ்லிட் ஓப்பன் எவ்வளோனா 21 இன்ச்சஸ் இருக்குது. அப்புறம் குர்த்தியோட லென்த் நம்ம ஃபுல் லென்த் பார்த்தோன்னா 43 இன்ச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருது 22. அந்த மைல்டு ஷேப் சொன்னோம்ல அதோட ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து 21 இன்ச்சஸ். இப்போ இந்த ஸ்லிட் ஓப்பன் இருக்குல்ல அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். அது வந்து 24. இந்த எம் லைனையும் நல்லா விரித்து வச்சு எடுத்துக்கோங்க. 25 இன்ச்சஸ் வருது எனக்கு. அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்ட், அந்த ஸ்லீவ்ஸும் பாடிஸும் ஜாயின் ஆகிருக்குல்ல அது வந்து ஒரு பக்கத்தோட ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். 9.5 இன்ச்சஸ் வருது. ஸ்லீவ் ஹைட்டு இந்த இடம் இருக்குல்ல அந்த இடம் தான் ஸ்லீவ் ஹைட்டு. எவ்வளோ வருதுன்னா 14.3/4 வருது. இந்த இன்னர் லென்த்தும் எடுத்துக்கோங்க. இந்த உள் பக்கமாக ஆமோல் உள் பக்கமாக இருக்குல்ல அதோட லென்த் எவ்வளோ வருதுன்னா 11.5 வருது. இப்போ ஸ்லீவோட இப்போ நான் இந்த ஃபுல் ஸ்லீவும் நான் எடுக்க போகிறதில்ல. ஃபுல் ஸ்லீவும் எடுக்கிறீங்கன்னா அந்த எண்டில் இருக்க ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 8 இன்ச் தான் எடுக்க போகிறேன். 8 இன்ச்சுன்றதுனால இங்கேருந்து 8 இன்ச் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். இங்கேருந்து 8 இன்ச் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். 7.5 இன்ச்சஸ் வருது. ஸ்ட்ராப் இது இருக்குல்ல இதுதான் ஸ்ட்ராப்பு. 4 இன்ச்சஸ் வருது. வேற ஒரு குர்த்தியோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் நம்ம வைக்கிறோம். ஷோல்டர் வச்சா 15.5 இன்ச்சஸ் வருது. செஸ்ட் ரவுண்ட் வந்து 19 இன்ச்சஸ் வருது. பேஸ் ரவுண்ட் வந்து 17 இன்ச்சஸ் வருது. அண்ட் இந்த ஸ்லிட் ஓப்பன் வந்து 21 இன்ச்சஸ். இந்த சைஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஷோல்டர் மட்டும் ஏன் பெருசாக இருக்குன்னா எக்ஸல் சைஸ் எடுத்துகிட்டு அவங்க எல் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸல் சைஸில் எடுத்துகிட்டு எல் சைஸுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக வருது. இந்த மாதிரி குர்த்தி யாராவது உங்களுக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் அவங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது கரெக்டாக இருக்குது இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இதே மாதிரி பண்ணி கொடுத்துரு. பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவ் ஹைட்டு, ஸ்லீவ் லென்த்து, வேஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆரஞ்சு கலர் குர்த்தி மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல அதே மாதிரி தான் இந்த ப்ளூ கலர் குர்த்திக்கும் வரும். ஏன்னா இது வந்து ரெடிமேட் குர்த்தி, ரெண்டுமே ரெடிமேட் குர்த்தி. அவங்க ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை மெஷர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீப் நெக் குர்த்தி கொடுத்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு செட் ஆகாது, விரியும். அப்போ என்ன பண்ணோன்னா ஃபோல்டு பண்ணி போடணும். இந்த மாதிரி துணியில் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டு அந்த இடம் இந்த ஷோல்டரும் ஸ்லீவ்ஸும் ஜாயின் ஆகிருக்கு தெரியுமா, அந்த இடம் எதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வருது. இதுதான் நம்மளோட ஷோல்டர். அந்த ஸ்ட்ராப் வித் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டீப் நெக்குக்கு வந்து இந்த ஷோல்டரை இதே மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்ட்ராப் வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தோம்ல, அந்த குர்த்தியோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அந்த அளவு தான் நம்ம இன்னைக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஷோல்டர் வந்து 15 15.5 டிவைடட் பை 2 ப்ளஸ் ½ இன்ச் சீம் அலவன்ஸ். இந்த பாடிஸையும் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ½ இன்ச் சீம் அலவன்ஸ் பண்ணால் நமக்கு 8/1/4 இன்ச் வருது. ஆர்மோல் 9.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஆர்மோல் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணியிருக்கோன்னா, குர்த்தியோட இந்த ரவுண்டை வந்து எடுத்தது தான் ஆர்மோல் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் நான் இங்கே என்ன கேல்குலேஷன் போட போகிறேன்னா, நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது இந்த லைன் வரும்ல, ஆர்மோல் லைன், நம்ம டிராஃப்டிங் பண்ணும்போது ஆர்மோல் லைன் ஒன்று சொல்லுவோம்ல, அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நாங்கள் 9.5ன்னு கொடுத்தது வந்து நம்ம குர்த்தியோட ரவுண்டு, ஆர்மோல் ரவுண்டை வந்து 9.5ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே கேல்குலேஷன் பண்ணி காட்டுறது டிராஃப்டிங்க்கு ஏற்ற மாதிரி கேல்குலேஷன் பண்ணி காட்டுறேன். குர்த்தியில் நம்ம எடுக்கும் போது 8 இன்ச்சுன்னு எடுத்திருப்போம். அதில் ½ இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 மார்க் பண்ணுறோம். ஏன் ½ இன்ச் மைனஸ் பண்ணுறோன்னா, ஸ்டிச்சிங்காக அந்த ஸ்லீவ்ஸையும் பாடிஸையும் ஜாயின் பண்ணுறோம்ல, அதுக்காக ½ இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 போடுறோம். செஸ்ட் ரவுண்ட் 22 டிவைடட் பை 2 11 inches. Waist round 21 divided by 2 10.5. Hip round 24 divided by 2 12 inches. Hem round 25 divided by 2 12.5 inches. Kurti length 43 inches. லைனிங்கில் வைக்கிறீங்கன்னா 38 inches வைங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் 44 inches வைப்போம். +1 அந்த 43ல் +1 பண்ணி 44 inches வைப்போம். Waist length 14 inches, hip length 21 inches. யூஸ்வலாக ரெடிமேட் குர்த்திலாம் வந்து ஸ்டிச் பண்ணும் போது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எந்த குர்த்தி எடுத்தாலும் நீங்கள் இந்த வேஸ்ட் லென்த் 14 inches, ஹிப் லென்த் 21 inches தான் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, செஸ்ட் லைன் இருக்குல்ல, அங்கேருந்து 6 inch மெஷர் பண்ணி வைப்பாங்க. இந்த வேஸ்ட் லென்த் இருக்குல்ல, அங்கேருந்து 7 inch மெஷர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ உங்களுக்கே வந்து வேஸ்ட் லென்த், ஹிப் லென்த்லாம் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எடுக்கலைன்னா, இந்த 6 inch 7 inch ஸ்டாண்டர்ட் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்லீவ் லென்த் 14 3/4 inch. ஸ்லீவ் கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்லீவ் லென்த்தையும் ஸ்லீவ் இன்னர் லென்த்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அதான் கேப் ஹைட். 3.25 தான் நம்மளோட கேப் ஹைட். 14 3/4 minus 11.5 பண்ணோம்னா 3/1/4 தான் நம்மளோட கேப் ஹைட். பேக் நெக் டீப் வந்து 2 inches, ஃப்ரண்ட் நெக் டீப் 4.5 inches. இப்போ நீங்கள் வந்து இங்கே மெஷர்மெண்ட்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னா இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஷோல்டர் வந்து 8.25ன்னு கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணி. நான் வந்து 8 inch போதுமான அளவுன்னு சொல்லி 8 inch மாற்றிக்க போகிறேன். செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஹிப் ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் லூஸ் வைக்க போகிறேன். 12 inch 1 inch ஆட் பண்ணிக்கிறேன், 13 inchன்னு வைக்கிறேன். ஹெம் ரவுண்ட் வந்து 12.5 inches இருக்குது. யூஸ்வலாக நம்ம எப்படி வைப்போம், ஹிப் ரவுண்டை விட ஒரு 1 inch ஆட் பண்ணி வைப்போம். நான் அதே மாதிரி வைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ½ inch தான் எக்ஸஸாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 13.5ம் வைக்கலாம், 14ம் வைக்கலாம். நான் இங்கே 14 வச்சுருக்கேன். குர்த்தி லென்த்தில், இந்த வேஸ்ட் லென்த்தில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு 8 inch தேவைப்படுது. ஸோ 8 inch எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து 7.5 inches. அதே மார்க் பண்ணி அதே எழுதிக்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு 8 inches தான் தேவை. அதோட ஸ்லீவ் ஓப்பன் வந்து 7.5 inch. ஓகேவா? ஸ்லீவ் கேப் ஹைட் வந்து 4 inch வைக்கிறேன். 3.25ன்னு வச்சா அப்படியே கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கடிக்கும். அதனால நான் 4 inch வச்சுக்கிறேன் ஸ்லீவ் கேப் ஹைட். யூஸ்வலாக 4 inch தான் வைப்பேன். ஸோ 4 inch வச்சுக்கிறேன். பேக் நெக் டீப், ஃப்ரண்ட் நெக் டீப்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸ்ட்ராப் வித் 4 inches. உங்களுக்கு தைக்க போகிறதா இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு தைக்க போகிறதுனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க முடியும்.
இது அளவு குர்த்தி தானே, அப்படியே போட்டு ஸ்டிச் பண்ணலாம். குர்த்தின்றதுனால அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரப்போகிறதில்ல. அதே அந்த அளவு குர்த்தி அப்படியே லே பண்ணி அப்படியே கட் பண்ணவும் செய்யலாம். நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது கஸ்டமருக்கு நம்ம தைக்கிறோம், ஏதாவது ஒரு ஃபால்ட் நடக்குது, இல்லை நமக்கே நம்ம தைக்கிறோம், ஏதோ ஒரு ஃபால்ட்டு நடக்குது அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வழி. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் எப்போவுமே எழுதி வச்சுப்பேன். எந்த இது கொடுத்தாலும் நான் எழுதி வச்சுட்டு தான் கட் பண்ணுவேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ்டேக் சொன்னாங்கன்னா அதை நான் ரெக்டிஃபை பண்ணுவேன். இந்த மாதிரி எழுதி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுதே. ஆமோல் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, செஸ்ட்டில் வந்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது எனக்கு என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த ப்ளவுஸோ அந்த குர்த்தியோ நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது ஏன் ஆமோல் டைட்டாக வருது, ஏன் செஸ்ட்டு வந்து டைட்டாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது. இப்போது டிராஃப்டிங்க்கு போகலாம். ஃபேப்ரிக்கை வந்து லே பண்ணிட்ட அப்புறமா கையை வச்சு நல்லா க்ரீசஸ் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அயன் பண்ணிக்க கூட செய்யலாம். இப்போ நான் கை வச்சு நல்லா க்ரீசஸ் இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 4 ஃபேப்ரிக் இருக்குது. ஃபோல்டட் வந்து என்னோட பக்கமாக இருக்குது, ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது. ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம ஷோல்டர் லைன். அங்கே நம்மளோட ஷோல்டர் வேல்யூவை மார்க் பண்ணலாம் 8 இன்ச். அங்கேருந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து ஆர்மோல் பாயிண்ட் வந்து 7.5 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டே நம்ம கால்குலேஷன் பண்ணதுனால இந்த பாயிண்ட்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக நான் மார்க் பண்ணுறேன். 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். இங்கே 7.5 இன்ச்சஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மேலே வந்து அந்த ஸ்ட்ராப் வித் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போடும். இந்த பாடிஸையும் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச் தேவைப்படும், அதுக்கு 1/2 இன்ச். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்ட்ராப் வித் எவ்வளோ 4 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச். எதுக்கு இந்த 1/4 இன்ச்னா ஸ்லீவ் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக 1/4. ஈஸியாக சொல்லணும்னா உங்கள் ஸ்ட்ராப் வித் எவ்வளவோ ப்ளஸ் 3/4 இன்ச் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் அந்த ஸ்லோப் பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைனில் செஸ்ட் ரவுண்ட் 11 இன்ச்சஸ் அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மளோட வேஸ்ட் லென்த் 14 இன்ச்சஸ், இப் லென்த் 21 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கே 2 லைன்லேயும் ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன், 2 பாயிண்ட்லேயும் ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். அங்கேருந்து வேஸ்ட் ரவுண்ட் 10.5 இன்ச்சஸ், இப் ரவுண்ட் 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து குர்த்தியோட லென்த் வந்து 38 இன்ச்சஸ். நம்ம லைனிங் ஆல்ரெடி குர்த்தியோட ஹைட் வந்து 43, லைனிங்க்கு வந்து நம்ம 38 போடலான்னு முடிவு பண்ணி லைனிங்க்கு வந்து 38 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தால அந்த 38 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். 14 இன்ச்சஸ் எம் ரவுண்டோட இதுவை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோன்றதை பேக் நெக் டீப் 2 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் நெக் டீப் 4 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நெக் ஷேப்பை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு பேக் ஆர்மோல் ட்ரா பண்ணலாம். இந்த ஆர்மோலோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்மோல் வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் உள்ளே கொண்டு போயிட்டு இந்த பாயிண்ட்டையும் அந்த ஆர்மோல் ஸ்லோப் ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் இது இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ஆர்மோலை ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் ட்ரா பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாத டைமில் எந்த மாதிரி ட்ரா பண்ணணுன்றதுக்கு தான் இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்னால் நம்ம 2 ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணோம்ல, அதுக்காக இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் நார்மல் ஸ்கேல் வச்சு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு இப் ரவுண்டோட இப் லென்த்தையும் எம் லென்த்தையும் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் வேஸ்ட் அண்ட் இப்பையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செஸ்ட் அண்ட் வேஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
எந்த இடத்துலையும் ஷார்ப்பாக இல்லாமல் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து போன இதில் வந்து பஸ் ரவுண்டு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ரெடிமேட் குர்த்தியில் நம்ம அந்த பஸ் ரவுண்ட்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்கோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு இந்த கவ் மாதிரி போட்டோம்னா கரெக்டாகிடும். சீம் அலவன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இந்த எம் லைன் டு இப் லைன் வரைக்கும் 1 inch சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். செஸ்ட் லைனில் 1.5 inch சீம் அலவன்ஸ், வேஸ்ட் லைனில் 1.5 inch சீம் அலவன்ஸ், இப் ரவுண்ட்லேயும் 1.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து அப்படியே கையாலே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வரும்போது கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு வேஸ்ட் ஏரியாவில் ஒரு நாச்சஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். வேஸ்ட் ஏரியாலையும் இப் ஏரியாலையும் ஒரு நாட்ச் கொடுக்கணும். இப் ஏரியாவில் அந்த ஸ்லிட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு எப்படியும் தெரியும். அதனால நாச்சஸ் கொடுக்க வேணாம். பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் லே பண்ணி கட் பண்ணி ஃப்ரண்ட்டோட ஆமோவில் கட் பண்ணிவிட்டு ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட நெக் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக் லே பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம பேக் பார்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக்கை போடுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக் போடல, பேக் பார்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக் போடல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆமோல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து டீப்பாக இருக்கும். இதில் அப்படி இருக்காது. ஸோ பேக் பார்ட்டோட லைனிங் ஃபேப்ரிக்கை போட்டுட்டு குர்த்தி எவ்வளோ லென்த் வேணும் 44 inch அதை வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டே நான் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயர் போட்டிருக்கேன். அதே மாதிரி பின்னாடி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு லைன் ஒரு 1 inch கேப் விட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கேப் லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஸ்லீவ் லென்த் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அங்கேருந்து நம்ம ஸ்லீவ் லென்த் அங்கேருந்து 1.5 inch எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏன்னா ஸ்லீவ்ஸையும் பாடி ஸ்பாட்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch போயிடும். கீழே வந்து 1 inch வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 inch போயிடும். ஸோ 1.5 inch நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்ம ஆமோல் 9.5 inches நம்ம கண்டுபிடிச்சோம்ல எடுத்து, அந்த 9.5 இப்படி கிராஸ்வர்டாக டயக்னலாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து போன வீடியோவில் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் இது, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம போன வாட்டி என்ன டிராஃப்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டிராஃப்டிங்கும். ஸோ டயக்னலாக 9.5 inch மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டோம். இங்கேருந்து ஒரு 1.25 inch மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 inchக்கு ஒரு பாயிண்ட் மேலே இருக்கும்ல அதை மார்க் பண்ணிக்கிறோம். இந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்து 1/4 inch ஒரு மார்க்கு அண்ட் 1/2 inch ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கையிலேயே வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணிக்கிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேலே 1/4 inchக்கு நம்ம எக்ஸஸ் கொடுத்துக்கிறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு இங்கே சீம் அலவன்ஸ் 1.5 inch கொடுக்குறோம். நம்ம பாடி ஸ்பாட்டில் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அதே சீம் அலவன்ஸ் தான் ஸ்லீவ்ஸ்லேயும் கொடுக்கணும். இப்போ 7.5 inches ஸ்லீவ் ஓப்பன், அங்கேருந்து 1.5 inch நம்ம இது மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டு இந்த இடத்துல 1/4 inchக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் கர்வை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மெயின் ஃபேப்ரிக்கில் இதே அளவு வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கட்டிங் எல்லாம். ஸ்டிச்சிங்க்கு போகலாம். போன வீடியோவில் வந்து பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கோட எம்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேலே லைனிங் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுவோம்.
இது வந்து போன வீடியோவில் பண்ண மாதிரியே தான் பண்ணுவோம். ஸோ அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸில் வந்து எப்படி லைனிங் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்லீவ்ஸோட நல்ல பக்கத்து மேலே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுக்கிறேன். வச்சுட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோமா, அந்த 1 இன்ச்சை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஒரு தையல் போடுங்க. இப்படி ஸ்லீவ்ஸை வந்து ரெண்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது மேலே தையல் போட்டாலும் போடலாம், போடாமையும் விடலாம். நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸும் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்லீவையும் இந்த ஸ்லீவையும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட் இந்த பக்கம் இருக்கா, அதே ஃப்ரண்ட் பார்ட் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருங்க. இப்போ பாடிஸோட நல்ல பக்கமும் ஸ்லீவ்ஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு அப்படியே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கல, அந்த 1/2 இன்ச் அப்படியே தையல் போட்டுகிட்டே ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடுங்க. பாடிஸ் நல்ல பக்கமும் வச்சு நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோமா, அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வேணும்னா மெஷர் கூட பண்ணிக்கோங்க 1/2 இன்ச் எங்கே இருக்கும்னு. அந்த இப் ஏரியா வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 2வது தையல் போடணுன்னா எப்படி போடணுன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு இந்த ஏரியா வரும்போது இப் ஏரியா கூட கனெக்ட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா வெளியில் வராமல் நம்ம இப் ஏரியா எங்கே கம்ப்ளீட் பண்ணுமோ, அந்த ஸ்லிட் ஏரியாவில் எங்கே கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த இடத்துக்கே வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம குர்த்தியில் 2வது தையல் கொடுத்துப்போம் உள்ள. அந்த பக்கம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்து இருக்கா, செஸ்ட்டில் வந்து 22 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. வேஸ்ட் ஏரியாவில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இன்ச் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கேயும் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், குர்த்தி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லைட் சீட்க்கு வந்து 1/2 இன்ச் மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். அந்த ஓப்பன் ஏரியாவில் நீடில் உள்ளே விட்டு ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறோம். இதே மாதிரி 2 பக்கமும் பண்ண போகிறோம். இப்போ வந்து சைடு ஸ்லிட்டில் வந்து பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு 1.5 இன்ச் வித்தில் ஒரு லாங் ஃபேப்ரிக் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 1.5 இன்ச் வித்தில் ஒரு லாங் ஃபேப்ரிக் ரெடி பண்ணிவிட்டு 1/4 இன்ச் மடித்து அப்படியே தைச்சிட்டு வரேன். இன்னொரு பக்கமும் 1/4 இன்ச் வந்து தைச்சி 2 பக்கமே ரா எட்ஜஸ் அந்த நூலாக வருதுல்ல, அதுதான் ரா எட்ஜஸ். அந்த ரா எட்ஜஸை கவர் பண்ண மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுறோம், அந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுறோம். குர்த்தியோட நல்ல பக்கத்து மேலே நம்ம ரெடி பண்ணோம்ல ஒரு ஸ்ட்ரிப்பு, அதோட ராங் சைடை ப்ளேஸ் பண்ணோம். இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. இந்த எண்டு வரைக்கும் ரெண்டுத்தையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் வாங்க. ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ண இடம் ஒரு லைன் மாதிரி நமக்கு தெரியும். அந்த லைன் மாதிரி தெரிகிற இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த ஃபேப்ரிக்கை அந்த லைன் மேலேயே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வாங்க. வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துடுங்க. நம்ம வந்து அந்த எப்படி இது பண்ணோன்னா, அந்த ஒரு சென்டர் லைன் மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஒரு சென்டரில் அந்த ஜாயினிங்கில் லைன் மாதிரி தெரியுதுல்ல, அந்த ஜாயின் பண்ண இடம் லைன் மாதிரி தெரியுதுல்ல, அது மேலே எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் இதை டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக டேர்ன் ஆகும்.
இப்போ இந்த ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக டேர்ன் ஆகும். அந்த டேர்னிங்லேயே நம்ம வந்து இந்த சைடையும் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் ஆஃப் பார்டரை வந்து நம்ம மேலே அப்படியே அந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ளோலையே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட போகிறோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன் கடைசியாக நெக் ஃபினிஷ் பண்ணுறேன்னா, நம்மளோட குர்த்தி வந்து ப்ளூ கலர், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஹைலைட் பண்ண போகிறதெல்லாம் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்லைட் சீட்டையும் நெக்கையும் ஒரே டைமில் ஃபினிஷ் பண்ணுறோன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இப்போது பயா ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நம்ம நெக்கோட உள்பக்கமாக ஃபேப்ரிக்கை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. நெக்கோட ராங் சைடும் பயா ஸ்ட்ரிப்போட நல்ல பக்கமும் வச்சு 4 இன்ச்சுக்கு அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லிட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. வீடியோ வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக ஸ்லிட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பிங்க் ஃபேப்ரிக்கை ஒரே ஒரு லேயர் கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 4 இன்ச்சுக்கு தெரியுதா, இந்த ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தெரியுது பாருங்கள். அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக் அந்த உள்ளே இருக்கிற ஆயிஜஸை அந்த பக்கமாக வச்சு பிங்க் ஃபேப்ரிக் ஒரு ஃபோல்டு பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த எட்ஜில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுகிட்டே ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துருங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது போடணுன்னு அவசியமே கிடையாது, நான் சும்மா போடுறேன். இது வந்து போடணுன்னு டோட்டலி அவசியம் கிடையாது. போட்டோடனே கீழே எம்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணல, அதை வந்து ப்ளூ கலர் த்ரெட்டு மாற்றிட்டு எம்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ கம்ப்ளீட்டட். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்ம இந்த மாதிரி லே பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு குர்த்தியை லே பண்ணிவிட்டு அந்த அளவு குர்த்தி என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்டாக ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த மார்க்கிங் சுற்றி ஒரு சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துடும். இது குர்த்தின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. இதே மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறது தான் ஈஸின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டியூட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.